ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது நான் சொல்வதை சரியாக முழுவதுமாக கேட்டுவிட்டால் நாளைக்கு நீ நினைச்சது நிச்சயமாக நடந்தே தீரும். இத்தனை நாள் நடக்காதது இனிமேலா நடக்கும்ன்ற ஒரு சிறு சந்தேகம் கூட உனக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா உன் அப்பன் முருகன் உனக்கான காரியங்களை முழு மனசோட முழு முயற்சியோடு செய்யக்கூடிய விஷயத்தில் பொறுப்பேற்று விட்டேன். இப்போது நான் சொல்றதை மட்டும் முழுசா கேட்டு தைரியமாக இருந்துவிடு என் செல்வமே. உனக்குன்னு யாருமே இல்லைன்னு ஒருபோதும் யோசிக்காதே. உனக்காக எல்லா வகையிலும் உதவி செய்ய, எல்லா காரியங்களையும் சிறப்பாக முடிச்சு கொடுக்க இந்த திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே என் செல்வமே. உன்னை வேண்டாம்னு ஒதுக்கியவர்கள் முன்பாகவே உன்னை நல்லா வாழ வைப்பேன். நீ எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்ட, உன்னால ஜெயிக்க முடியாது, நீ எதுக்கும் திறமையற்றவன் என உன்னை அவமானமாய் மட்டு மரியாதை இல்லாமல் நினைத்தவர்கள் கண் முன்பாகவே உன்னை சீரும் சிறப்புமாக ஜெயிக்க வைப்பேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்கள் வரும். வேலைக்கு காத்திருந்த பிள்ளைக்கும் சரி, வருமானத்துக்கு காத்திருந்த பிள்ளைக்கும் சரி, காசு பணம் வரவுக்காக காத்திருந்த பிள்ளைக்கும் சரி, குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கணுமேனு ஏங்கிக்கிட்டு இருந்த பிள்ளைக்கும் சரி, ஒரு குழந்தை வரம் வேண்டுமப்பா முருகான்னு கேட்ட என் பிள்ளைக்கும் சரி, எல்லாத்துக்குமே என் ஆசீர்வாதங்களை இப்போதே கொடுக்க வந்துவிட்டேன் என் செல்வமே. நம்பிக்கையோட இரு. என் அன்பு ஒருபோதுமே உனக்கு குறைவாக எதையும் தராது. என் அன்பு எவ்வளவு அதிகமோ அதைவிட அதிகமாக உன் வாழ்க்கையில உனக்கான விஷயங்களை அள்ளி அள்ளி தரப்போறேன். உன் வாழ்க்கையில் உனக்கான அங்கீகாரமும் உனக்கான உயர்வும் உனக்கான மரியாதையும் உன்னிடமே வந்து சேரப்போகுது என் செல்வமே. நீ எதிர்பார்த்த விஷயத்த மனிதர்கள் செய்யாம போயிருக்கலாம். நீ எதிர்பார்த்த மரியாதைய மனிதர்கள் உனக்கு கொடுக்காம நடத்திருக்கலாம். ஆனா நீ என் மனசுல மிக உயர்ந்த இடத்துல இருக்க. உன்னுடைய பக்தியும் நீ என் மேல வச்சிருக்கிற அன்பும் சேர்த்து இப்போது உனக்கான உயர்வான இடத்தை, உனக்கான மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கத்தான் போகிறது என் செல்வமே. இன்னுமே உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைச்சீனா முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. என்னுடைய திருப்புகளை நீ பாட ஆரம்பிச்சினா உன் மனசுல எழக்கூடிய அற்புதமான எண்ணங்கள் உன் வாழ்க்கையில உயர்வதற்கு வழிகாட்டியாக மாறும். உன் வாழ்க்கையில் வீசக்கூடிய நறுமணமான சந்தோஷத்தை நறுமணமான மலரை போல நான் அழகாக அள்ளி தருவேன். எந்த பிரச்சனையினாலும் இந்த முருகன் என்னை நோக்கி ஓடிவா. நீ தனி பொலிவோட, தனி திறமையோட, தனி தைரியத்தோட எல்லா கஷ்டங்களையும் எதிர்கொண்டு வெற்றி பெறும்படி வசீகரமான வசந்த வாழ்க்கைய நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே. உன் மனசு தூய்மையாக இருந்தாலே போதும். எல்லா விஷயத்தையும் நானே உனக்காக உன்னை தேடி வந்து சரி செய்து நீ மன நிம்மதியோடு அழகாக வாழும்படி வழிகாட்டுவேன். நேத்து ஏதோ ஒரு விஷயம் நடந்தது, இன்னைக்கு காலையில ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுன்றதுக்காக எல்லாமே இப்படியே உனக்கு கஷ்டத்தை தரும் விதத்தில் இருந்து விடாதே என் செல்வமே. உன் கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கிறதுக்கும் உன் பிரச்சனைகளை எல்லாம் போக்குவதற்குமாக உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ கவலைப்படலாமா? நிச்சயமாக நீ நினைச்ச விஷயம் நாளை நினைச்சது போலவே நிச்சயமாக நடந்தே தீரும். இப்போ உன் மனசுல இருக்கிற வருத்தமும் வேதனையும் என்னன்னு எனக்கு புரியுது. நல்லவங்கெல்லாம் கஷ்டப்படுறோம், ஆனா கெட்டவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நான் எப்போ பார்த்தாலும் காசு பிரச்சனை, பணம் பத்தலை, வறுமை வரவில்லைன்னு எல்லாத்துக்குமே கவலைப்படுறேன். ஆனா ஏமாத்துறவனும் பொய் பேசுறவனும் அடுத்தவனுக்கு துரோகம் செய்பவன் நல்லா வசதியா வாழ்றாங்களே நினைச்சுதானே வருத்தப்படுற. எல்லாத்துக்குமே கர்ம வினைதான் காரணம் என் செல்வமே. கர்ம வினைதான் காரணம், அதனாலதான் நான் கஷ்டப்படுறேனா நீ எதுக்கு இருக்க முருகான்னு கேள்வி கேட்கிறாயா? கவலை கொள்ளாதே. நீ ஆத்திரத்திலையும் வருத்தத்திலையும் என்னை பார்த்து கேட்கும் கேள்விகளின் அர்த்தம் எனக்கு நல்லா புரியுது. கூடிய சீக்கிரமே உன் கர்ம வினைகளில் நீ கடந்து வருவதற்கும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை காப்பாத்துறதுக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நல்ல பிள்ளையாகிய நீ இப்போது சோதிக்கப்படுகிறாய், ஆனா நிச்சயமாக வெற்றி பெறுவாய். நல்லவங்க எப்பவுமே கஷ்டப்படுவாங்க,
ஆனா கடைசியில நல்லா இருப்பாங்க. கெட்டவர்கள் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஆடம்பரமா அழகா அற்புதமாக வாழ்வதை போல தெரியும். ஆனா நிச்சயமாக அதற்குரிய கர்மாவை, அந்த கஷ்டத்திற்கான தண்டனையை, பாவத்திற்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க என் செல்வமே. கெட்டவங்க என்ன வேணா செய்யட்டும், அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன். ஆனா நல்லதையே நினைக்கக்கூடிய, நல்லதையே செய்யக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில உனக்கான நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நான் தருவேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்துவிடு என் செல்வமே. உன் வாழ்க்கையில நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டியது என்னுடைய கைகளில் தான் இருக்கு. நிச்சயமாக நான் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். உன்னை சுத்தி இருக்கிற உன்னுடைய குடும்ப உறவினர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உன்னுடைய சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறையையும் அவர்களுடைய தவறையும் நீ பேச முயற்சி செஞ்சு அதை சரி செய்யணும்னு யோசிக்காதே. ஏன்னா நீ நல்ல பிள்ளை. ஆனா அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது சொல்லுவோம், அடுத்தவங்க தவறை திருத்துவோன்னு நீ அவங்க பின்னால போனினா, அவங்க அதையே திருப்பி போட்டு உன்னை குறைவுள்ள பிள்ளையாக, குற்றம் செய்யக்கூடிய பிள்ளையாக மாத்திடுவாங்க. அப்புறமா ஓ நிம்மதியும் மகிழ்ச்சியும் போய்விடும் அல்லவா? இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் பட்டுதான் திருந்துவாங்க, கஷ்டப்பட்டு தான் தன்னுடைய தப்பை உணர்ந்து கொள்வார்கள் என ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. நீ உன்னுடைய அனுபவத்தின் மூலமோ அல்லது நல்லது சொல்வதின் மூலமோ அடுத்தவர்களின் குறையை சரி செய்ய முடியாது. எல்லாமே அவங்கவங்க தலைவிதின்னு அப்படியே விட்டுட்டு யாருக்கும் அறிவுரை சொல்லாமல் உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ போய்கிட்டே இரு. உன்னுடைய உற்ற தோழனாக, உனக்கான நல்லது சொல்லக்கூடிய நண்பனாக, உனக்கான நல்லதை நடத்தக்கூடிய உன் அப்பாவாக இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நான் உனக்கு நல்லதை செய்வேன். நீ மௌனமாகவும் பொறுமையாகவும் இருந்தாலே போதும். உன் வாழ்க்கையில உன்னுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறிவிடும் என் செல்வமே. நிச்சயமா இப்போது இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் உன்னுடைய கவலைகளையும் நான் போக்குறேன். நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான காலகட்டம் வந்துடுச்சு. நாளை முதலே நீ நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் வாழும்படிதான் உனக்கான நல்ல விஷயங்களை செய்ய போறேன். வீணாக கவலைப்பட்டு நீயே உன் உடம்பை கெடுத்துக்காத. நீ மகிழ்ச்சியாக இரு. ஏன்னா இனி எல்லாமே உனக்கான நல்லதாக நடப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்வமே. நீ இவ்வளவு நாளா எதற்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போதே நிறைவேறப் போகுது. உனக்கு துணையாக இருக்கக்கூடிய நான் எல்லா நல்ல விஷயங்களையும் நாளையே நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. எப்போதுமே நீ பேசுகிற வார்த்தைகளை வச்சுதான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குது. மலர்களுடைய வாசனையை பொறுத்துதானே அந்த மலரை மதிப்பளிக்கிறார்கள். அதே போலதான் அந்த மலரின் மனம் போலவே நீ பேசுகிற வார்த்தைகளும். எப்போதுமே நீ பேசுகிற வார்த்தைகள் மனம் மிக்கதாக, நல்லதை நடத்தக்கூடியதாக இருக்கணும். யார் மனசையும் புண்படுத்துவதாகவோ, யார் மனசையும் கஷ்டப்படுத்தும் விதமாகவோ நீ பேசக்கூடாது என் செல்வமே. நீ எவ்வளவு பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறியோ அவ்வளவு காலத்துக்கு நான் உன் கூடவே இருப்பேன். இப்போது கூட உன் பொறுமைக்கும் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து பரிசளிக்கதான் நான் உன்னை நோக்கி வந்தேன். இப்போ உன் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை நினைச்சு நீ கவலைப்படாத. ஏன்னா தேய்பிரேன்னு ஒன்று இருந்தா அடுத்து வளர்பிரேன்னு ஒன்று வரத்தானே செய்யும். இப்போது எப்படி அந்த வானில் தேய்பிரை காலமாக இருக்குதோ அதே போலவே உன் கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு போய் வரப்போற அமாவாசைக்கு பிறகு அந்த வான் எப்படி நல்லா வெளிச்சமாக கொஞ்சம் கொஞ்சமா மாறுமோ அதே போலவே உன் வாழ்க்கையும் நல்ல வளர்ச்சியும் வெளிச்சமும் பிரகாசமுமாக மாறும். கூடிய சீக்கிரம் என் பரிபூரண ஆசீர்வாதத்தோட நீ நிம்மதியான முழுமையான வளர்ச்சியடைந்த பரிபூரண வாழ்க்கையை வாழுவாய் என நம்பிக்கையோட இரு. எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் நல்லதாக, சிறந்ததாக, சரியானதாக, சிறப்பானதாக நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. நீ எடுத்த முடிவில் மட்டும் நீ உறுதியாக இரு. யாராவது உன்னை வந்து ஏதாவது சொன்னாலும் குழப்பினாலும் நீ அதை பற்றி கவனத்துல எடுத்துக்க வேணாம். கவனம் கொண்டு குழம்பிக் கொள்ள வேண்டாம். நீ எடுத்த முடிவின்படி அந்த வழியிலேயே நீ சென்றால் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைப்பேன். நிச்சயமாக வெற்றி பெற வைப்பேன். இனி என்ன நடக்குமோ நினைச்சு நீ கவலைப்படாத. உனக்குள்ள இருக்கக்கூடிய பக்தியும் நம்பிக்கையும்
ஒருபோதுமே உன்னை கைவிடாதே என் செல்வமே. எல்லா காலகட்டத்திலும் நான் உன் கூடவே தான் இருக்கேன். நிச்சயமாக எந்த தவறும் எந்த தப்பான நிகழ்வுகளும் உன் வாழ்வில் நடப்பதற்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். எதை பத்தியும் பயப்படாம, எதை பத்தியும் யோசிக்காம, எதை பத்தியும் கவலைப்படாம உன் முடிவை சரியாக செயல்படுத்தி உன் வாழ்க்கையில் ஜெயிக்கப்பார். நிச்சயமாக உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்தது போலவே இந்த முருகன் நான் நடத்தி முடிப்பேன். ஓம் முருகா போற்றி.